ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரைக்கும் உண்டான மாத பலன்கள், அதாவது ஆனி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்க வந்திருக்கோம். மிதுன ராசி நேயர்களே, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த மாதம் பார்த்தோம்னா ஆனி மாதம் பராபவ வருஷம் பார்த்தோம்னா 32 நாள் கொண்ட ராசி. ராசியிலேயே சூரியன் இருக்கார். ஸோ அதனால் எல்லா விதமான முயற்சிகளும் ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தூக்கமே இருக்காது. எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறணுன்ற ஒரு வெறி இருந்துகிட்டே இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியிலேயே புதன் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் ரொம்பவும் யோசிப்பீங்க. ரொம்பவும் யோசித்து அதை எப்படி வெற்றிகரமாக செயல்படுத்தணும் அப்படின்றத பார்த்துக்கிட்டே வருவீங்க. ராசியில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கிறதுனால 3ஆம் அதிபதி அவரே இளைய சகோதர ஸ்தானத்திற்கு அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி. இதனால் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சைடில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர், ஏரோநாட்டிக்ஸ், ஏரோஸ்பேஸ், அதை தவிர எழுத்து பணியில் இருக்கிறவங்கள கவிதை, கட்டுரை இதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் பெரிய ஏற்றத்தை அடைவார்கள். ஏன்னா 3ஆம் அதிபதியும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால புதிய முயற்சிகள் அவர்களுக்கு வெற்றி பாதையை காட்டி கொடுக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த ராசியிலேயே புதன் இருக்கிறதுனால அவரே 4ஆம் அதிபதின்றதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு வரார். அது தவிர சுக்கிரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த மாறுதல்கள் என்ன மாதிரியான ஏற்றங்கள் இறக்கங்களை கொடுக்கும் அப்படின்னு ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பிறக்கும் பொழுது அங்காரகன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கார். ஆட்சி பெற்றிருக்கும் போது 11ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது எதிர்பார்த்த கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி, வாகனம், வீடு புதுப்பிக்கக்கூடிய வாகனம் உண்டு, வாய்ப்பு உண்டு. அதற்கு தேவையான இடத்துல தேவையான பணம் கிடைக்குமா? 100% கிடைக்கும். அதே போல் வீடு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள், மிதுனராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புதிய வீடு வாங்கணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த ஆனி மாதத்தில் வாய்ப்புகள் உண்டாகுமா? வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வரார். சுக்கிரனோட வீட்டில் வரார். அவருடைய 4ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. முயற்சி ஸ்தானத்தில் ஏற்கனவே கேது பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. அப்போ எடுக்கின்ற முயற்சிகளில் சில தடுமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் இளைய சகோதரருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்காரு. அவரு கூட சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் எது வரலும் இருக்காரு அப்படின்னாக்க 5/7/2026 வரையிலும். அப்ப நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத காலகட்டங்களா போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு சுக்கிர யுத்தம் இருக்கிறதுனால அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். அதே போல் 10ல் ஒரு பாப கிரகமாக இருக்கணும்னு சொல்லும்போது சனி பகவான் கர்மக்காரனான சனி பகவானே இருக்கிறதுனால இந்த மிதுனராசியை சேர்ந்தவர்கள் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கும். வேலையில் இதுவரையிலும் இருந்த ப்ரமோஷனுக்கு உண்டான தடைகளும் தாமதங்களும் விலகும். பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரலும் அது அற்புதமான நிகழ்வு நிகழக்கூடிய மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நடக்கின்ற தசாநாதன் அடிப்படையில், புத்திநாதன் அடிப்படையில் கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னா வழிபட வேண்டிய தெய்வம் எம்பெருமான் வேங்கடமுடையான திருப்பதியில் உள்ள பெருமாளை. இந்த திருப்பதியில் உள்ள பெருமாளை தரிசிக்கிற முறை சொல்கிறேன், அதே மாதிரி போயிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு கீழே உள்ள திருச்சானூரில் உள்ள பத்மாவதி தாயார், 2வது கீழே திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள், 3வது மேலே திருப்பதியில் உள்ள வராக சுவாமி, 4வது எம்பெருமானை சேவிச்சுட்டு வந்தாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை சூரியனை கண்ட பனி போல விலகும். சரி, இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்களும் சொல்லுவோம்.
தவிர்க்கக்கூடிய நாட்களை வந்து சந்திராஷ்டமம் சொல்லுவோம். ஜனன சந்திரனுக்கு கோல்சாரம் 8ஆம் இடத்துல வரக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள். இந்த காலகட்டங்களில் முக்கியமான முடிவுகள், வெளியூர் வெளிமாநில பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அந்த நாள் என்னன்னைக்குன்னு பார்க்கலாமா? 1/7/2026 மற்றும் 2/7/2026 மற்றும் 3/7/2026. இந்த 3 நாட்களும் எடுக்கின்ற முயற்சிகள் மன குழப்பமான நிலையிலும் மன பதட்டமான நிலையிலும் இருக்கிறதுனால எடுக்கின்ற முடிவுகள் தவறுதலாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த 3 தினங்கள்லையும் சந்திராஷ்டம தினங்களில் மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் முக்கியமான முடிவுகள், வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா? சிறந்ததாக இருக்கும். சரி, மொத்தத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஆனி மாதம் 15/2026 16/7/2026 32 நாட்களும் எப்படி இருக்கும்ன்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மிதுனத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம். ராசியிலேயே ராசிநாதன் இருப்பது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு பேச்சில் கொஞ்சம் பயம் இருக்கும். இதை பேசலாமா வேணாமா, இதை சொன்னால் அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்களா, இந்த மாதிரியான யோசனைகள் கொஞ்சம் வரும். அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசுவதன் மூலியமாக நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் முயற்சிகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகள் சில தட்டி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் 5/7/2026 மேலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேசக்கூடிய, அதாவது பேச்சில் சம்பந்தப்பட்டு பேச்சையே தொழிலாக கொண்டவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்த்தோம்னா இந்த டெக்னிக்கல் சைடில் இருக்கிறவங்களுக்கு ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்ஸு, அதை தவிர இந்த அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசியிலேயே புதனும் 2ஆம் இடத்தில் குரு உச்சமும் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சத்தியமாகவும் இருக்கும், எல்லாரும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் முயற்சிகள் மூலியமாக எல்லா விஷயத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடுகள் ஏற்றம் மாற்றம் இந்த ஆனி மாதம் பராபவ வருஷத்தில் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கடகராசி என்பவர்களே, இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கலாமா? ஆனி மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே தனக்காரகனான குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, குரு எந்த இடத்துல நிற்கிறாரோ அங்கே பலப்படுத்துவார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அங்கே பார்த்தோம்னாக்க குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் அதி அற்புதமான நிகழ்வுகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூடவே சுக்கிரனும் இருக்காரு. சுக்கிரன் எது வரலும் இருக்காரு? 5/7/2026 வரலும். 5/7/2026 அப்புறம் சுக்கிர பகவான் சிம்மத்துக்கு மாறுறாரு. ஏற்கனவே 2ஆம் இடத்துல கேதுவும் சுக்கிரனும் இருக்காதனால குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி, 2ல் கேதுவும் சுக்கிரனும் இருக்காரு, நீங்கள் பாட்டு குடும்பம் அமையும் அப்படின்றீங்களே. பிரகஸ்பதியான குரு உச்சம் பெற்று சப்தம பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது விசேஷம், ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறது விசேஷம், ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறது விசேஷம். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமான கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டுவதற்கு உண்டான ஏற்பாடுகள் அமையும். சரி, 12ஆம் இடத்துல விரயஸ்தானாதிபதியான புத பகவானும் 2ஆம் இடத்த அதிபதியான தனக்காரகனான தனஸ்தானாதிபதியான சூரியனும் இருக்கிறதுனால வரவுகள் பெருகும், அதே போல செலவுகளும் பெருகும். அடுத்தது தனக்காரனான குரு உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கடந்த காலகட்டங்களில் குலதெய்வத்துக்கு புறப்படணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு தடங்களும் ஏதாவது ஒரு தாமதம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த தடைகள் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு 7ஆம் இடத்தை தனக்காரனான குரு பண்ணும்பொழுது பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
உயர்கல்வி படிக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு, உதாரணத்துக்கு எடுத்தோம்னாக்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு, ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் எழுதக்கூடியவர்களுக்கு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய படிப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு பயணங்களுக்கும் அதற்கு உண்டான விசாவும் சரி, பர்மிட்டும் சரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் ஏற்றமான மாதம்னு சொல்லலாம். இதில் நாம் எப்போதுமே பலன்கள் சொல்லும்பொழுது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு சொல்லுவோம். விரைவாக செல்லக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவார், அதே போல் சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்றத பற்றி நம்ம கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. உங்களுடைய இந்த கடக ராசியை பொறுத்தவரையிலும் கடக ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர், அதாவது கடக ராசியின் 5-10 அதிபதி, ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இவ்வளவு நாளாக கடகராசிக்காரர்களுக்கு தன்னுடைய ஆளுமை 10ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெற்று செவ்வாய் பகவான் மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போது? 19/6/2026 அன்றைக்கி 11ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துல இருக்கிறவர்களும் ரியல் எஸ்டேட் தொழில், அரசியல் வட்டாரங்கள், அரசாங்க பணிகள், அது தவிர வேளாண் பணிகள், இதில் எல்லாத்திலேயுமே செவ்வாய் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நிலம், போக்குவரத்து, தான் என்ற ஒரு கம்பீரம், இது எல்லாத்திலையுமே உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்துருப்பார். ஏன்னா குருவும் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் கேட்கவே வேண்டாம். நல்ல ஒரு அதிகாரம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல போகிறார். 11ஆம் இடத்துல போகிறதுன்றது லாபஸ்தானத்துக்கு போகிறார். லாபஸ்தானத்துக்கு போகிறதன் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். அது தவிர ரியல் எஸ்டேட்லலாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரிகளோடு அந்த அளவு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. 11ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியுமான சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. இதன் மூலியமாக சுகங்கள் அதிகமாக இருந்தாலும் குருவோடு சேர்ந்த சுக்கிரன் அந்த அளவு வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. தேவையற்ற விஷயங்களில் உங்களுக்கு பேச்சுக்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் ஜாகிரதையாக பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது யாகாவாராயினும் நாகாக்கன்னு சொல்கிற மாதிரி பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் சொற்ப வார்த்தைகள் பேசுவதன் மூலியமாக பிரச்சனைகள் பெருமளவு தவிர்க்கப்படும். அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நீங்கள் நல்லது நினச்சே சொல்லுவீங்க, ஆனால் அதை எடுத்துக்கூட ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் இந்த சீக்கா படுத்துட்டு இருந்தேன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லலாம். அதை எடுத்துக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஏதோ ஒரு மாதம் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தா மாதிரியும், அதனால் இவர் கேட்குற மாதிரியும் நினச்சிக்கிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கே உடனே நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் படுக்கலையே அப்படி பேசுவாங்க. அதனால் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் பார்த்தீங்களே, ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் வர்றது பெரிய விசேஷம். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, சிறு சிறு தடங்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எதிர்பாலனத்தவரோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். ஏன்னா சப்தமாதிபதி பொதுவாகவே கடகசிம்ம ராசிகளுக்கு பார்ட்னர்ன்றது அமைகிறது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தில் பார்த்தோன்னா இப்போ 9ஆம் இடத்துல போய் குருவால் பார்க்கப்படுறதுனால நிச்சயமாக எதிர்பாலனத்தவர் மூலியமாகவும் பார்ட்னர்ஷிப்லேயும் நல்ல ஒரு ஏற்றம், நிச்சயமான மாற்றங்கள், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகக்கூடிய வாய்ப்பும், எடுத்த விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சில நாட்கள், அதாவது முயற்சிகளில் தள்ளி வைக்கணும்னு சொல்லுவோம். அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லணும். இந்த சந்திராஷ்டம நாட்கள் தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகிறத தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 3/7/2026
4/7/2026 மற்றும் 5/7/2026 மற்றும் 6/7/2026 இந்த 4 நாட்களும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்ப்பதும் நல்லது. சரி, இப்போ இந்த கடகராசி சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியான பலன்கள் கொடுக்கல. இந்த 15/6/2026 16/7/2026 வரலும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் ராசிநாதனான சந்திரனுடைய சரணாகதி. சரி, சந்திரனுடைய ஸ்தலம் எங்கே இருக்குது? நவகிரகத்தில் திருவையாறு பக்கத்தில் திங்களூர் அப்படின்ற இடத்துல சந்திரனுடைய ஸ்தலம் இருக்குது. இந்த 32 நாளில் ஏதாவது ஒரு நாள் அந்த சந்திரனை கண்டு சேவிச்சுட்டு அந்த சந்திரனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சாமி, எனக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு வரதுக்கு அலுவலகத்தில் லீவு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த 15/6/2026 16/7/2026 வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமை காலையில் முதல் ஹோரையாக வர்றது சந்திர ஹோரை 6 to 7. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு ஒரு நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை, சூரியனை கண்டுவிட்டு எப்படி பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் 32 நாட்களும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கடுபலன்களை தருவார் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்முடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. அற்புதமாக சொன்னீங்க. கடகராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். குருவோடு சேர்ந்து சுக்கிரன் இருக்கிறார். பொதுவாகவே தனித்த குரு பிரச்சனையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். அதனால் தனித்த அந்தணன் பாழ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். இப்போது குருவோடு சேர்ந்த சுக்கிரன் இருக்கிறதுனால தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த முடிவின் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக கல்யாண வார்த்தைகள் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தியும், திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிகழக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அதாவது ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில் போடுறது அதிகமான செலவை கொடுக்கும். லாஸ் கொஞ்சம் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பேச்சில் மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். வேளாண் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, அதை தவிர பால் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, அதை தவிர தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில், இந்த கோகனட்னு சொல்லக்கூடிய தேங்காய் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. புதுசாக உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகம் வந்தாச்சு. திருமணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. தூக்கங்கள் சற்று கெடக்கூடிய வாய்ப்பு. 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, சந்தோஷமான செய்தி கிடைக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 32 நாட்கள் 95 விழுக்காடுகள் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.